ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற 11 மாதமும் ஆண்டவராகிய தேவன் கண்மணியைப் போல நம்மை சுமந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கும் விಘ್ನங்களுக்கும் நீங்களாக்கி நம்மை இந்த 12வது மாதத்திலே பிரவேசிக்கும்படியான கிருபைகளை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். உண்மையிலே இவைகளெல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய கிருபைகளே அன்றி வேறு ஒன்றுமல்ல. நம்முடைய பலத்தினாலேயோ பிரயாசத்தினாலேயோ நம்முடைய சகலவிதமான நீதி நிமித்தமாகவோ அல்ல. கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இந்த 11 மாதத்திலும் எந்த சேதமும் இல்லாமல் இந்த புதிய மாதத்திலே பிரவேசிக்க ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறதுனாலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த மாதத்திலும் கர்த்தராகிய தேவனால் சொல்லப்படக்கூடிய வாக்குத்தத்தமான வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. சங்கீதம் 91:10 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்புகள் என்று அழைக்கப்படக்கூடியவைகள் பல சூழ்நிலைகளிலே நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. தேவனாகிய கர்த்தருக்குள் ஒரு மனிதன் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, அல்லது நம்மை பகைக்கக்கூடிய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையின் ஊடாக நாம் கடந்து போகக்கூடிய நேரத்தில் நமக்கு பொல்லாப்பான காரியங்கள் யாவற்றையும் செய்யும்படிக்காக நமக்கு விரோதமாய் எழும்பி அநேகம் ஜனங்கள் தீமையான காரியங்களை நமக்கு விரோதமாய் யோசிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்திலே பல விதமான ஜனங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எத்தனையோ விதமான ஆயுதங்கள். சவுல் என்கின்ற அந்த அரசன் தாவீதை தொடர்ந்து பிடித்து கொலை செய்யும்படியான காரியங்கள் யாவற்றையும் உருவாக்கக்கூடிய அந்த பொல்லாப்பு. இந்த மாதிரி பல விதமான மக்களால் உருவாக்கப்படக்கூடிய பொல்லாப்புகளில் நின்று தேவன் அவர்களை எப்படி விடுதலையாக்கி ரட்சித்து பாதுகாத்தாரோ அதே மாதிரி நமக்கு எதிராக உருவாக்கப்படுகின்ற சகல விதமான பொல்லாத நிலைகளிலே நின்று உங்களையும் என்னையும் இந்த மாதத்திலே கர்த்தராகிய தேவன் காப்பாற்றுகிறேன் என்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தையின் மூலம் அவர் பேசுகின்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளின் மூலமாய் வரக்கூடிய பொல்லாப்புகளில் நின்று பாதுகாக்கப்படுகிறது கடினம். ஏனென்றால் மனுஷர்கள் எந்த ரூபத்திலே நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள் என்பதை பற்றி அறிய முடியாத அநேக விதமான இடங்களிலே நம்மை அறியாமல் ஏதாகிலும் ஒரு காரியத்தின் மூலமாய் செய்யக்கூடக்கூடிய அந்த பொல்லாப்புகள் நம்மை பாதிக்க ஆரம்பிக்கிறதுனால எத்தனையோ நன்மைகளை இழக்கும் ஒரு மக்களாய் நாம் விளங்க ஆரம்பித்திருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், எந்த வழியிலே, எந்த ரூபத்திலே, எந்த சூழ்நிலைகளிலே, யார் மூலமாய் இப்படிப்பட்ட பொல்லாப்புகள் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகள் ஒன்றும் நம்மை அணுக முடியாத அளவிற்காக தேவன் தம்முடைய பலத்த பாதுகாப்பினால் நம்மை பாதுகாக்கிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகிறார். இந்த பொல்லாப்பினுடைய காரியங்களை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய முதலாவது வார்த்தையாக ஆதியாகம புஸ்தகத்தில் 19வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 19:9 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கெட்டினார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பொல்லாப்பு என்கிறது எதன் மூலமாய் உருவாக்கப்படுகிறது என்று பாருங்கள். லோத்து நன்மையான காரியத்தை செய்யும் ஒரு மனிதன். லோத்து என்கிற மனிதனை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கும் ஒரு மனிதனாக விளங்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவன் இந்த லோத்து. எந்த பாவத்திலும் உடன்படாத ஒரு மனிதனாக தன்னுடைய கூரையின் கீழே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு பராமரிப்பு செய்யும் ஒரு மனிதனாக விளங்கக்கூடிய இந்த லோத்து. இப்ப அந்த தேசத்திலே காணப்படக்கூடிய சோதோம் குமாரா பட்டணத்திலே காணப்படக்கூடிய மக்கள் எல்லா ஜனங்களும் பொல்லாதவர்கள். இவர்கள் லோத்தினுடைய ஒவ்வொரு விதமான வாழ்க்கையின் முறைமைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்மள மாதிரி அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்படலையே. இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக பல நேரங்களில் லோத்துவுக்கு விரோதமாக அவர்கள் பல விதமான பகைக்குரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லோத்தினுடைய வீட்டை நம்பி அங்க வந்திருக்கக்கூடிய சில ஜனங்களுடைய காரியத்தை நிமித்தமாக லோத்துவை அவர்கள் அடிக்கவும் அநேக விதமான காரியங்களை செய்யவும் தக்கதாக பொல்லாப்பான காரியங்களை செய்யும்படிக்காக அவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுறாங்க. லோத்து சொல்லுகின்றான், இல்லை இல்லை, என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய மக்களை நான் பாதுகாக்க வேண்டும், அதற்கு ஈடாக எது வேணாலும் அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடியவனாய் விளங்குகிறேன். என்றாலும் கூட பரதேசியாய் வந்த நீயாய் எங்களுக்கு முன்பதாக நியாயம் செய்கிறது என்று சொல்லி அந்த ஜனங்கள் பலவிதமான பொல்லாப்பான காரியங்களை செய்யும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பொல்லாப்பு என்கிறது எந்த காரியத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது? நம்மளால பேசவே முடியாத பல விதமான இடங்கள்,
நம்முடைய சகலவிதமான உரிமைகளும் மறுக்கப்படக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல லோத்தினுடைய நிலைகள் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வேற நாட்டில போய் தங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அந்த நாட்டிலே காணப்படக்கூடிய மக்களுக்கு உண்டான உரிமைகளிலே ஒன்றும் லோத்தினுடைய வாழ்க்கையில இல்ல. ஆனால் லோத்து தீமையான விஷயத்தை பேசல, நன்மையான காரியத்தை பேசினாலும் ஜனங்கள் அவைகளை தீமையான நினைவிலே கொண்டு அவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்யும்படிக்காய் கடந்து வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த நாட்கள்ல கூட பலவிதமான மக்களுக்கு நம்மால் இயன்ற அளவிற்கு பலவிதமான உதவிகளை நாம் செய்யும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் காலங்கள் வரக்கூடிய நேரத்தில் பொல்லாப்பு செய்யும்படிக்காக உங்களால் உதவி பெற்ற மக்களே உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். பலவிதமான பொல்லாத காரியங்களை, வீணான பழிகளை நமக்கு எதிராக அவர்கள் உருவாக்கி சில இடங்களில் அநேக விதமான வழக்குகள் யாவற்றையும் போட்டு இவன் எங்களுடைய எல்லா விதமான உரிமைக்குரிய காரியங்களை எடுக்கக்கூடியவனாக விளங்கி இருக்கிறார். அவன் தான் நம்ம வீட்டில் பல நன்மைகளை பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறத பார்த்துருக்க முடியும். ஆனால் அந்த மனிதனை எழும்பி நின்று நமக்கு எதிரான காரியங்களை உருவாக்குகிறதை தாங்க முடியாத பல விதமான மக்களுடைய நிலைகளை பார்க்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த மாதிரி பொல்லாப்பு செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களிலும் நின்று நானே உங்களை விடுதலையாக்கி காப்பாற்றும் ஒரு தேவனாய் விளங்குகின்றேன். லோத்தருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பொல்லாப்பு செய்யும்படிக்காய் கடந்து வந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பொல்லாப்பு செய்யும்படிக்காய் வரக்கூடிய மக்கள் அவர்கள் அழிந்து போனார்கள். பொல்லாப்பு யாருக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் என்று இந்த ஜனங்கள் மெய்யாகவே சொன்னார்களோ அவர்களையோ கர்த்தராகிய தேவன் காப்பாற்றும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். உங்களுக்கு எதிராக என்னென்ன விதமான ஆயுதங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அந்த ஆயுதங்களை ஆண்டவராக தேவன் நிர்மூலப்படுத்தி உங்களையோ அசையாத கண்மலையாக கர்த்தராகிய தேவன் நிறுத்துகிறேன் உங்களுடைய வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசினாங்க, நமக்கு விரோதமாக அநியாயமான வீண் பழிகளை சொல்ல ஆரம்பித்தாங்க, நம்ம நன்மை செய்ய ஆரம்பிச்சிருந்தாலும் அதற்கு பதிலாக தீமையான பொல்லாத காரியங்களை நமக்கு விரோதமாய் பின்னி பிணைத்து பேசக்கூடிய எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை ஒருவேளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே இனி பொல்லாப்போருடைய வாழ்க்கையிலே நேரிடாத அளவிற்காக பொல்லாதவர்கள் எய்யக்கூடிய அம்புகள் எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு விரோதமாய் அந்த அம்புகள் யாவற்றையும் திரும்ப பண்ணி உன்னையோ நான் மெய்யாகவே காப்பாற்றும் ஒரு தேவனாய் விளங்குகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே இத்தனை மாதம் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பொல்லாப்புகள் இந்த புது மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நின்று நீங்கி போகிறதை அந்நிய கண்களினால் அல்ல, உங்கள் சொந்த கண்களினால் நீங்கள் பார்க்க போறீங்க. எத்தனை தூரம் உங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட ஆரம்பித்தாலும், உங்களை ஜனங்கள் அலட்சியமாய் குற்றப்படுத்தக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பித்தாலும், பரதேசியாய் வந்த நீ எங்களுக்கு நியாயம் சொல்கிறாய் என்று சொல்லி அலட்சியமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாலும், தேவன் உங்கள் பட்சமாய் இருக்கிறதுனால பொல்லாப்பு செய்யும்படிக்காய் வரக்கூடிய மக்கள் பொல்லாப்பை சந்திக்கவும், பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைவு கூறக்கூடிய உங்களையும் கர்த்தராகிய தேவன் காப்பாற்றவும் தக்கதான புதிய மகிமை இந்த மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனுக்குள் உங்களை நீங்கள் திடப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறதை கண்கூடாய் உங்களால் பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு விஷயத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நெகேமியா 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்கிறது? நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள் என்கிறதை நெகேமியா தன்னுடைய வார்த்தையிலே சொல்லுகின்றார். என்ன பொல்லாப்பு செய்ய போறாங்க அப்படின்னா, கர்த்தராகிய தேவன் அவருடைய கரங்களை நம்பி ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பணிகளை செய்ய விடாமல் அவர்கள் பொல்லாப்புகளை செய்யும்படிக்காக இந்த நெகேமியாவுக்கு விரோதமான காரியங்களை உருவாக்கும்படிக்காக அவர்கள் திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வேத புத்தகத்தை பார்க்குறோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அவருடைய வழியில எந்த பிரச்சனைகளையும் நெகேமியா உருவாக்கவே இல்லை. அவர் தன்னுடைய வேலையை செய்கிறார். தேவன் தந்திருக்கக்கூடிய அந்த பணிகளின் ஊடாக கடந்து போகிறார். ஆனால் இவர்களோ என்ன காரியத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா, அந்த ராஜாவோடு கூட அவர்கள் பேசி இந்த வேலையை தடுக்க வேண்டும் என்பதற்காக, ராஜாவோடு கூட பேசி இந்த வேலைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தும்படிக்காக அநேக விதமான ஆட்களோடு கூட அவர்கள் கூலி பொருந்து கொண்டு இந்த ஜனங்கள் யாவரையும் அழித்து இந்த பெரிய வேலையை மெய்யாகவே நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த வம்பு சண்டைக்கே போகாதிருக்கக்கூடிய நெகேமியாவை அவர்கள் வம்புக்கு இழுத்து அநேக விதமான பழிகளை உருவாக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். சில நேரத்தில் அவர்கள் பயமுறுத்தக்கூடிய அநேக விதமான லெட்டர்களை அனுப்ப ஆரம்பித்தார். நெகேமியா என்கிற அந்த மனிதனோ என்றால் எந்த காரியத்திற்கும் பயப்படாமல் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் தைரியமாய் இந்த பெரிய பணிகள் யாவற்றையும் செய்யும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம சில மக்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான காரியத்தின் ஊடாக நம்ம கடந்து போகாது இருக்கக்கூடிய நேரத்தில் வம்புக்காக நம்ம இழுத்து நமக்கு விரோதமாக காரியங்களை செய்யக்கூடிய நிறைய கூட்டத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அவங்க வழி நம்ம வழி ஒண்ணுமே இல்லை. அவர்கள் எங்கோ ஒரு மூலையிலே காணப்படக்கூடிய
மக்கள் நான் என்னுடைய வழியில் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னை வீணாக வம்புக்கு இழுத்து எனக்கு விரோதமான காரியத்தை உருவாக்கும் அநேக விதமான சூழ்நிலைகள் இந்த நாட்டில் நீங்கள் பார்க்க முடியும். வம்பு சண்டை இழுக்கக்கூடிய காரியங்கள், வம்பு வழக்குகளில் நம்மை பின்னி பிணையக்கூடிய காரியங்கள், வம்பாக இழுத்து அநேக விதமான பரியாசமான காரியங்களை செய்யக்கூடிய விஷயங்கள், வம்பாக இழுத்து நம்முடைய சொத்துக்கள் யாவற்றையும் பறிமுதல் செய்யக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி அவங்களுடைய வேலைக்கு நம்முடைய வேலைக்கு சம்பந்தமே இல்லாத இருக்கக்கூடிய நேரத்தில் சில ஜனங்கள் உங்களுக்கு விரோதமான காரியங்களை அவர்களே மனதில் யோசித்து வம்பாக உங்களை இழுத்து அநேக விதமான காரியங்களை உருவாக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இதை நான் சொல்லும்போதே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அவங்களுடைய வழிக்கு நம்ம எந்த காரியத்தின் ஊடாக நான் கடந்து போக நான் என்னுடைய வழி நான் வாட்டு போயிட்டு இருக்கேன் என்றாலும் கூட அந்த ஜனங்கள் வீணாக எனக்கு முன்பதாக வந்து அவர்கள் எனக்கு விரோதமாக வம்பிழுத்து சண்டை போட்டு அநேக விதமான காரியங்களை உருவாக்கக்கூடிய நிலைகளை நீங்களும் நானும் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குவதை பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த மாதிரி பொல்லாப்பு செய்யும்படிக்காக யார் யாரெல்லாம் நீ அவர்களுடைய வழியிலே போகாது இருக்கக்கூடிய நேரத்தில் உன்னை வீணாக இழுத்து உனக்கு விரோதமான காரியங்களை உருவாக்குகிறார்களோ அவர்களிலே நின்று உன்னை காப்பாற்றும் தேவனாக இந்த மாதத்தில் நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். எத்தனை ஜனங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக எத்தனை பொய் சாட்சி அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, எத்தனை உங்கள் உரிமைகள் யாவற்றையும் திருடி கொண்டு போக ஆரம்பிச்சாங்க, உங்களுக்கு எத்தனை விதமான காரியங்கள் யாவற்றையும் விரோதமாக பிராது பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், ஒருவேளை நம்முடைய மனதிற்குள்ளாக இந்த ஒரு காரியத்தை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நான் என்னுடைய வழியிலே போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி எத்தனை விதமான தூஷணமான காரியங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை அழுது புலம்பக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் இங்கே காணப்படக்கூடிய கேஷியமும் கூட எத்தனை காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தாலும் தேவ மனிதனாய் காணப்படக்கூடிய நெகேமியாவுடைய பணியை ஆண்டவராகிய தேவன் சிறந்திருக்க செய்யக்கூடிய ஒரு தெய்வனாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். எதையெல்லாம் அவர்கள் தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆள் அனுப்பினார்களோ அவைகள் எல்லாம் முறிந்து போயிற்று. ஆனால் இந்த நெகேமியாவுடைய வில்லோ நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்காக, அவர்களுடைய கண்கள் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்காக இத்தனை பெரிய ஒரு உயர்வை நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றதற்கு என்ன காரணம் என்று சொல்லி யோசித்து அவர்கள் மனம் புண்பட்டு போகக்கூடிய அளவிற்காக அவர்களுக்கு மேலாக உயர பண்ணக்கூடிய கர்த்தர் நெகேமியாவோடு கூட இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பொல்லாப்பு செய்யும்படிக்காய் வரக்கூடிய மக்கள், வீணான பழிகளை சொல்லக்கூடிய மக்கள், உங்கள் வழிகளிலே அவர்களாகவே வந்து வீணாக வம்பிழுக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை உங்கள் வில்லை கர்த்தராகிய தேவன் உயர்த்தி அவர்களையோ கர்த்தராகிய தேவன் தரை மட்டும் தாழ்த்துகிறதை இந்த புதிய மாதத்தில் உங்கள் கண்களினால் பார்க்க முடியும். எதை குறித்து நீங்களும் நானும் அச்சம் கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறது. எனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை என்றாலும் கூட வீண் வழக்காக எனக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை என்றாலும் கூட வீணாக எனக்கு விரோதமான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறான். பல நேரங்களில் இந்த காரியத்தை நிமித்தம் நாம் நம்முடைய மனதிலே உடைந்து போன ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்திருக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுகிறார். பொல்லாப்பு இனி உன்னுடைய வாழ்க்கையிலே நேரிடாத அளவிற்காக எந்த பொல்லாதவனின் மூலமாக உன்னுடைய மனம் வேதனையின் ஊடாக கடந்து போயிற்றோ அந்த பொல்லாதவனை நான் நிர்மூலப்படுத்தி உன்னையோ வென்றால் உறுதியுள்ள ஒரு வில்லாக இந்த மாதத்தில் நான் நிறுத்துவேன் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்கின்றார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. எஸ்தரின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எஸ்தர் 8வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள். அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தைகள் சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மைத்தாவின் குமாரன் ஆகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவனையாக எழுதின கட்டளைகள் செல்லாமல் போகும்படி எழுதி அனுப்ப வேண்டும். அதில் 6வது வசனம், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். மூன்றாவது காரியமாக பொல்லாப்பு எதனால் வருகிறதுன்னு சொன்னால் பொறாமையினாலும் அநேக விதமான மனம் வேட்டிமையினாலும் வரக்கூடிய பொல்லாப்பு. நம்முடைய நிலைகள் உயர்த்தப்படுகிறதை சில மக்களுடைய மனதினால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. நாம் நல்ல முறையில் காணப்படக்கூடிய தன்மைகளை மற்ற மக்களால் அங்கீகரிக்க முடியல. அவங்க நமக்கு எந்த விதமான உதவியும் செய்யலை என்றாலும் கூட நாம் எல்லா விதமான காரியத்திலும் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறதை அவர்கள் பொறுக்க மனமற்றவர்களாய் நமக்கு பொல்லாப்பு செய்யும்படிக்கான காரியங்களை அவர்கள் உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த எஸ்தருடைய புஸ்தகத்தில் என்ன பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதாவது அந்த அரண்மனையினுடைய வாசலில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மொர்தெக்காய்
ஆமானுக்கு வணக்கம் சொல்லாமல் போயிட்டார். அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை நிமித்தமாக அந்த குலத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆமான் தீர்மானமான திட்டங்கள் யாவற்றையும் இயற்ற ஆரம்பிக்கிறதை பாருங்க. ஒண்ணுமே இல்லை, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களும் உருவாக்கப்படல. எல்லா ஜனங்களும் வணங்குறாங்க. ஆனால் இந்த மொர்தெகாய் மாத்திரம் வந்து வணக்கம் போடாம இருக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு காரியத்து நிமித்தமாக ஆமானுடைய மனசுல ஒரு பெரிய ஒரு விசனம். நான் ராஜாவிற்கு அருகாமையில் காணப்படக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே காணப்படக்கூடிய ஒரு மனுஷன், எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு மனிதன், எல்லா ஜனங்களும் எனக்கு முன்பதாக தெண்டனிட்டு பணியக்கூடிய இந்த காலத்துல இந்த மொர்தெகாய் என்கின்ற அந்நிய நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய இந்த மனுஷன் எனக்கு அவன் மெய்யாகவே வணக்கம் போடாமல், எனக்கு மரியாதையை கொடுக்காமல், அவன் தன் மட்டிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலைகளை கண்ட மாத்திரத்தில் அவனுடைய முகநாடியெல்லாம் வேறுபடுத்தப்பட்டு அவன் எரிச்சல் உடம்பனாய் காணப்பட்டு அந்த குலத்தையே அழிக்கும்படியான அநேக விதமான காரியங்களை எழுதி வாங்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில பேருடைய வாழ்க்கையில அவர்களை அறியாத ஒரு மன மேட்டிமை நிமித்தமாக உங்களை அவர்கள் குற்றம் பிடிக்கும் அநேகம் நிலைகளை பார்க்க முடியும். நீங்க நல்லா இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது. நீங்க நல்ல ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போனால் உங்களுக்கு பிடிக்காது. நீங்க நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுக்கு பிடிக்காது. அது ஏன்? அது ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. என்றாலும் கூட நம்முடைய உயர்வை அவர்கள் காணக்கூடிய நேரத்தில் அவர்கள் எரிச்சல் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் தான் உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவே வேண்டுமே தவிர மற்றவர்கள் யாரும் அவர்களுக்கு கீழாக இருக்க வேண்டுமே தவிர நம்மை காட்டிலும் இவர்கள் உயர்ந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய நிலை வந்தாலே அவங்களையாவது ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், ஒரு பொல்லாப்பு செய்யக்கூடிய நிலைவுகள் அவருடைய வாழ்க்கையில உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த ஆமானும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதன். இவன் என்ன காரியத்தை செய்கிறான் பாருங்க. இந்த ஒரு மனிதன் எனக்கு மரியாதை கொடுக்காத இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். அவனை மட்டும் கொண்டா கூட பரவாயில்ல. ஆனால் அவன் என்ன செய்கிறான் பாருங்க, இந்த ஒரு மனிதனை மட்டும் நான் அழித்தால் அது என்னுடைய புகழாக காணப்படாது. எனக்கு, அதாவது என்னுடைய வாழ்க்கைக்குரிய அந்த பெருமை இந்த இந்த ஒரு மனிதனுடைய அழிவின் மூலமாய் வராது. இவனுடைய குலம் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும். இவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷன், இவனுக்காக ஜெபிக்கக்கூடிய மனுஷன், இவனுக்காக கொடுக்கக்கூடிய மனுஷன், இவனுக்காக எந்த விதமான எல்லா காரியத்தையும் ஒட்டுமொத்தமாய் அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆமான் பெரிய திட்டம் ஒன்றை தீட்டக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். பொல்லாப்பு செய்யும்படிக்காய் எத்தனைத்த ஆமானை கர்த்தராகிய தேவன் பொல்லாப்புக்கு உட்படுத்தி, பொல்லாப்பு எந்த மக்கள் மேலாக வர வேண்டும் என்று சொல்லி ஆமான் தீர்மானம் பண்ணியிருந்தானோ அவர்களையோ வென்றால் கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு மக்களாய் கர்த்தராகிய தேவன் நிறுத்துகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான மக்கள் இந்த மாதிரி கேரக்டர்ல நமக்கு முன்பதாய் வந்து உங்கள் உயர்வான காரியங்களை காண சகிக்காமல் நிறைய பொறாமையான காரியங்களை பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். உங்களை அழிக்கும்படிக்கா எவ்வளவு எண்டு வரைக்கும் போக முடியும் அவ்வளவு தூரம் போவாங்க. உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியத்தை உருவாக்க வேண்டும், எப்படிப்பட்டலாம் சொன்னா அவங்களுடைய பேரை நான் வந்து கெட்டுப்போக பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்களுடைய கீர்த்தியை நான் மெய்யாகவே அவப்பேராக மாறப்படக்கூடிய தன்மைகள் எப்படி வர முடியும், எல்லா காரியத்தையும் அவங்க யோசித்து என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்ய முடியும் அவ்வளவு தூரம் வந்து எண்டு வரைக்கும் இறங்கி அந்த காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பொல்லாதவன் கடைசி வரைக்கும் உறுதியான ஒரு காரியத்தோடு கூட இருக்கக்கூடியவன் அல்ல. பொல்லாப்பு செய்யும்படிக்காய் வரக்கூடிய மனிதர்களை கர்த்தராகிய தேவன் அழிவடைய பண்ணி உங்களையோ வென்றால் ஆண்டவராகிய தேவன் தூக்கி நிறுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மாதிரி ஒருவேளை நம்முடைய சொந்த ஜனங்கள் கூட இருக்கலாம், நம்ம கூட பிறந்திருக்கக்கூடிய மக்கள் கூட இருக்கலாம், அல்லது நம்ம கூட இருக்கக்கூடிய அநேக விதமான அறிமுகமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நண்பர்களாக கூட காணப்பட ஆரம்பிச்சிருக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா விதமான நிலைகளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் யார் யாரெல்லாம் உங்களுக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்யும்படிக்காக வெளியாக நல்ல விதமான வார்த்தைகளை பேசினாலும் மனதளவில் பொல்லாத காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய மக்கள் யார் யாரெல்லாம் இருக்க ஆரம்பித்தாலும் கூட அவர்களை ஆண்டவராகிய தேவன் அழித்து போட்டு உங்களையோ வென்றால் எல்லா நாளிலும் நிலைநிறுத்தும் தேவனாய் இருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் அவர் பேசுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எந்த காரியத்தின் மூலமாய் நமக்கு பொல்லாப்பு வருகிறது, யார் யாரெல்லாம் நமக்கு விரோதமான காரியத்தை பேசுறாங்க, இனி நீங்க பயப்படாதீங்க. அத்தனை விதமான மக்களையும் கர்த்தராகிய தேவன் நிர்மூலப்படுத்தி உங்களையோ வென்றால் தம்முடைய பரிசுத்தமுடைய நாமத்தினாலே உயர்த்தி நிறுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நான்காவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகத்துல 41வது அதிகாரம் அதில் 5 முதல் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. சங்கீதம் 41வது அதிகாரம் 5 முதல் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை நிதானமாக வாசிக்கிறீங்க, கவனிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். 6வது வசனம். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். 7வது வசனம். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து. 8வது வசனம். தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். அதில் 9வது வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை உயர்த்தினான்.
கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கிறார்? பொல்லாங்கு செய்யக்கூடிய மக்கள் வேற யாராச்சும் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இந்த இடத்துல வசனத்தில் யாரை பார்க்குறோம் பாருங்க, என்னுடைய நண்பனாய் காணப்படக்கூடிய யாரெல்லாம் நான் நம்பி அந்த மனுஷனுக்கு முன்பதாக ஒவ்வொரு காரியத்தை நான் செஞ்சனோ, அவனே எனக்கு எதிராக தன்னுடைய குதிகால்களை உயர்த்தக்கூடிய அந்த பொல்லாப்பை சகிக்க நம்மளால முடியாது. அவங்க என்னென்ன காரியத்தை சொல்றாங்க பாருங்க, தீராத வியாதி அவனுக்குள்ள வந்துருச்சு. இனி அவன் தன்னுடைய படுக்கை விட்டு எழுந்திருக்கிறதே இல்லை. அவன் இந்த படுக்கையோடு கூட படுக்கையாக அவன் அப்படி மாண்டு மடிந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்றாங்க, என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல 6வது வசனத்தை அவர் என்ன சொல்கிறார்? ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று நல்ல வார்த்தைகளை அவன் பேசக்கூடியவனா, ஆனால் மனசுக்குள்ள வஞ்சிக்கக்கூடிய வஞ்சனை. அது மட்டும் இல்லாமல் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு என்னை பற்றி கேள்விப்படக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் போய் தெருவிலே தூற்றக்கூடியவனாய் விளங்குகிறான். இது எத்தனை பேரை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூடவே இருந்து உங்கள் கூட நட்பு பாராட்டி உங்களுக்கு ரொம்ப அந்யோன்யமாக காணப்படக்கூடிய மனுஷன மாதிரி இருந்து உங்கள் வாயிலிருந்து நிறைய வார்த்தைகளை பிடிங்கி கொண்டு போய் வெளியில் தூஷணமாய் தூற்றி திரியக்கூடிய நிறைய மக்களுடைய நிலைகளை கேரக்டர் நீங்கள் பார்த்துருக்க முடியும். அந்த காரியத்தை நிமித்தம் நாம் நம்முடைய மனதிலே ரொம்ப வேதனையின் ஊடாக நான் அவனை முழுசு நான் நம்பினேன். அவன் இவனா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வான்னு சொல்லி என்னுடைய உள்ளத்திலே காணப்படும் எல்லா விஷயங்களையும் நான் அவனோடு கூட ஷேர் பண்ணக்கூடியவனாக விளங்கினேன். ஆனால் அவனோ என்னென்ன வார்த்தைகளை நான் பேசினோ அவைகள் எல்லாவற்றையும் போய் தெருவிலே போய் தூற்றி தெரியக்கூடியவனாய், எல்லா மக்களுக்கு முன்பதாக ஏளனப்படுத்தக்கூடியவனாய், அவன் வேறு யாருமே இல்லை. அவன் என்னோடு கூட காணப்படக்கூடிய நல்ல ஒரு பிராண சேகிதனாய் காணப்படக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கக்கூடியவன். அவனை நம்பி எல்லா விதமான விஷயங்களையும் நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விதமான அந்த சம்பவங்களை, என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்த ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பட்ட ஒவ்வொரு விதமான வேதனைகளை ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய அந்த காரியங்களை அவன் எல்லா காரியங்களையும் ஆழமாய் கேட்டு அவைகளை கொண்டு போய் தெருவிலே போய் அவன் தூற்றி திரியக்கூடியவனாய் விளங்குகிறான். இதைத்தான் என்னால் பொறுக்க முடியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதை பார்க்க முடியும். யாரெல்லாம் நீங்க நம்புறீங்களோ அவர்களே உங்களுக்கு விரோதமாய் கொடிய தூஷணமாய் நீங்கள் பேசின வார்த்தைகளை அவர்கள் தூற்றி திரியக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இவைகளெல்லாம் பொல்லாப்பாக ஆண்டவராகிய தேவனால் நினைவு கூறப்படக்கூடிய ஒன்று. இந்த பொல்லாத விஷயத்தை உங்களாலும் என்னாலும் சகிக்கவே முடியாது. மற்றவங்க எதிரிகள் நமக்கு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டா கூட பரவாயில்ல. ஆனால் நான் நட்பு பாராட்டின இவன் எனக்கு விரோதமான இந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறானே. சில பேர் உங்க கூட நட்பு பாராட்டி உங்களுக்கு உண்டான எல்லா ரகசியங்கள் யாவற்றையும் தெரிந்து கொண்டு எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தூற்றி திரியக்கூடிய அனுபவங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது மனம் உடைந்து போன ஒரு மக்களாய் நம்முடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தையும் பாருங்கள், தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 55வது அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. சங்கீதம் 55வது அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிற கேளுங்க. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் நான் சகித்திருப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞனும் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமாக ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்திற்கு போனோம். 15வது வசனம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக, அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கி இருக்கிறது. இவங்க என்ன காரியத்தை செய்கிறாங்க பாருங்க. ஒருவேளை சத்துரு இப்படிப்பட்ட காரியத்தை நிந்தனையான காரியத்தை செஞ்சா கூட நான் அந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஒருவேளை எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டக்கூடிய ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட அநேக விதமான பகைஞன் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சால் கூட அந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் எனக்கு சமமாக காணப்படக்கூடிய மனுஷனும் என்னுடைய தோழனுமாகிய நீயாக இருக்கக்கூடிய இந்த காரியத்தை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நீ பொல்லாத காரியங்களை மனதிலே வைத்துக்கொண்டு என்னை நிந்திக்கக்கூடியவனாய், அவமானப்படுத்தக்கூடியவனாய், எனக்கு விரோதமான வார்த்தைகளை பேசக்கூடியவனாய் செய்யக்கூடிய இந்த நிலைகளை தாங்க முடியாமல் நான் மெய்யாகவே வேதனையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறேன். இந்த கசப்பான அனுபவத்தை ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டான், அவனுக்கு உண்டான எல்லா சாப்பாடையும் நானே போடக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தேன். அவனுடைய ஒவ்வொரு விதமான தேவைகளையும் நானும் அவனுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தேன். அவன் வியாதிப்படக்கூடிய நேரத்தில் அவனை போய் விசாரித்து அவனுடைய தேவைகளை நான் அவனை மெய்யாகவே சந்திக்கக்கூடிய ஒரு மனுஷனாக, அவன் ஒவ்வொரு விதமான காரியத்தில் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவனை ஆறுதல் படுத்தும் ஒரு மனிதனாக விளங்கக்கூடிய எனக்கு அவன் நன்மைக்கு பதிலாக தீமையை செய்யும் ஒரு மனிதனாய் நான் அவனை எவ்வளவா நேசித்தேனோ அந்த நேசத்திற்கு எவ்வளவேனும் பாத்திரமற்ற தீமையான காரியங்களை நிந்திக்கக்கூடியவனாக அவன் விளங்கக்கூடிய அந்த காரியங்கள் அந்த பொல்லாப்பையினால் சகிக்க முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை இந்த நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்திருக்கிறதை பார்க்கலாம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதிரி பொல்லாப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகின்றார்,
பொல்லாப்பு இனி உன்னுடைய வாழ்க்கையிலே நேரிடாத அளவிற்காக, எந்த இடத்திலே உன்னுடைய நண்பனால் நீ மெய்யாகவே மெய்யாகவே அருவருக்கப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாயோ, உன்னுடைய நண்பனே உன்னை காட்டிக் கொடுக்கக்கூடியவனாய், நீ நேசிக்கக்கூடிய உன்னுடைய தோழனே உனக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவனாய், உனக்கு அதாவது முகத்திற்கு முன்பதாக வாழ்த்துதலை பேசி உன்னுடைய முதுகுக்கு பின்பதாக உன்னை குத்தக்கூடியவனாய் விளங்கினவனுக்கு முன்பதாக உன் தலையை நானே உயரப்படுவேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை எத்தனை பேர் நம்பி நம்ம ஏமாந்து போயிருக்கலாம், எத்தனை பேர் நமக்கு விரோதமான காரியங்களை பேசியிருக்கலாம். இனி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய கணக்கிலே வைத்து அவைகளுக்குரிய மகிமையை இந்த புதிய மாதமாகிய டிசம்பர் மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். இன்னொரு வார்த்தையை பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அதில் 4வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது, அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். சில பேர் இதையே பர்பஸாகவே இதே ஒரு வேலையாகவே செஞ்சுட்டே வருவாங்க. அவர்களுக்கு தூக்கமே வராது. யாருக்காச்சும் விரோதமாக ஒரு வார்த்தையை பேசிட்டு அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யாது, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது அவசியம். சில இடங்களில் சில சபைகளில் சில வீடுகளை நீங்கள் போய் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இங்கே கேட்டு அங்கே போய் 1க்கு 3ஆக திரித்து பேசக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுடைய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா பொல்லாப்பு செய்யட்டு அவங்களால தூங்கவே முடியாது. இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை நான் செய்யணும். இன்றைக்கு யாராகிலும் ஒரு மனுஷனுடைய மனதை நான் நோக பண்ண வேண்டியது அவசியம். இன்றைக்கு யாராகிலும் ஒரு மனுஷனுடைய மனதை நான் உடைய பண்ண வேண்டியது அவசியம். இப்படித்தான் நிறைய பேர் அவங்களுடைய முழு தொழிலாக இந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டு வருகிறதை பார்க்கணும். சபையில் பார்க்கலாம், ஜனங்கள் மத்தியில் பார்க்கலாம், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்க்கலாம். அப்புறம் அதாவது உங்களுடைய அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மக்களே இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்படிப்பட்ட மக்களுக்கு முன்பதாக நம்ம எந்த தவறான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக இருக்க ஆரம்பித்தாலும் கூட இவர்கள் இதையே ஒரு தொழிலாகவே செய்து கொண்டு வர ஆரம்பிக்கிறது பார்க்கும். இங்கே ஒன்று கேட்டு அங்கே ஒன்று வேற ஒரு மாதிரியாக இங்கே வந்து நம்ம சொல்லாத விஷயத்தை நம்மளுடைய பேரில் நம்ம சொன்னது மாதிரி திரித்து பேசக்கூடிய நிறைய விதமான மக்களை பார்க்க முடியும். அவர்கள் நமக்கு விரோதமாக அநேக விதமான வார்த்தைகளை பேசக்கூடிய இடத்தில் இல்லைங்க, நான் உங்களை பற்றி இப்படிப்பட்ட வார்த்தை நான் எந்த விதமான காரியத்தையும் சொல்லவே இல்லை. அவர்கள் சொல்லுவார்கள், இவன் மூலமாய் நீ பேசின வார்த்தையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்ன அந்த பொய்யான விஷயத்தை நமக்கு முன்பதாக அவர்கள் பேசும்பொழுது நம்முடைய மனம் உடைக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போயிருக்கலாம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இவைகள் எல்லாம் பொல்லாப்பினால் உருவாக்கப்படக்கூடியது. 2 பேருக்கும் இடையிலே சண்டை மூட்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம், 2 குடும்பத்திற்கு நடுவில் அநேக விதமான பிரிவினைகளை உருவாக்கி வேடிக்கை பார்க்கக்கூடிய அனுபவம், இது பல பேருடைய தொழிலாகவே காணப்படக்கூடிய இந்த கடைசி நாட்கள். இதில் தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த பொல்லாப்பு செய்தால் ஒழிய நித்திரையே வராதுன்னு சொல்லி எந்தெந்த இடத்தில் பொல்லாப்பை உருவாக்க முடியுமோ அப்படிலாம் பொல்லாப்பு உருவாக்கக்கூடிய நிறைய இடங்களில் கசப்பான அநேக விதமான விதைகளை விதைத்து உங்களை நேசிக்க விடாத நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அது நிமித்தமாக உங்களுடைய மனம் உடைந்து போயிருக்கலாம், அது நிமித்தமாக நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம். நான் எந்த தப்புமே செய்யலை என்றாலும் கூட எனக்கு விரோதமாய் நிறைய வார்த்தைகளை பேசி என்னுடைய குடும்பத்திலே காணப்படும் எல்லா ஜனங்களும் பகைக்கக்கூடிய அளவுக்கான காரியங்களை உருவாக்கிட்டாங்களே, நான் உங்களுக்கு என்ன காரியத்தை செஞ்சு ஒன்றுமே செய்யலை என்றாலும் கூட நான் செய்யாத அநேக விதமான காரியங்களை செய்ததை போல பேசி இத்தனை தூரம் என்னுடைய மனதை வேதனைப்படுத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நான் பார்க்கிறேன். ஒருவேளை நம்முடைய மனசில் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்திருக்கலாம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பொல்லாத காலங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறது இல்லை. எல்லா பொல்லாப்பையும் நிவர்த்தியாக்கும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்ற இந்த டிசம்பர் மாதத்தில் பொல்லாப்பான விஷயங்கள் எல்லாவற்றையும் அப்புறமாக்கி போட்டு பொல்லாதவர்களின் கைகளுக்கு நான் உங்களை நீங்களாக்கி ரட்சித்து நான் உங்களோடு கூட இருந்து உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். எந்த பொல்லாப்பினால் நீங்கள் ஒருவேளை பாதிக்கப்பட ஆரம்பித்திருந்தாலும் இன்றைக்கு இந்த தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இந்த புதிய மாதத்தில் இத்தனை காலங்கள் பரிந்தும் பொல்லாப்பின் மூலமாய் வந்த நிந்தைகளும் அவமானங்களும் வேதனைகளும் நிவர்த்தியாக்கப்பட்டு இந்த மாதத்தில் புதிய ஒரு மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தராகி நான் காணப்படுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கின்றார். இவைகளை நீங்கள் விசுவாசித்து இவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது உண்டானால் இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. எந்த காரியத்தின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு நேர ஆரம்பித்தாலும் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றேன், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்கிறதை பற்றி நீர் எங்களோடு கூட பேசினீர். பொல்லாதவர்களுக்கு நீர் எதிரடையாக கடந்து போய் பொல்லாப்பு எங்கள் வாழ்க்கையிலே வராதபடி எங்களையும்
ஆண்டவராகிய தேவன் பாதுகாத்து எல்லா விதமான பொல்லாதவர்கள் எய்த அம்புகளிலே நின்று எங்களை நீங்களாக்கி ரட்சித்து இந்த புதிய மாதத்தில் நன்மையை தருகிறேன் என்கிற வாக்குத்தத்தத்தின் மூலம் எங்களோடு கூட பேசிச் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இவைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சுதந்திரமாக்கிக் கொள்ள காலங்கள் தோறும் இவைகளுக்காக நாங்கள் ஜெபித்து பொல்லாப்புக்குரிய சூழல்களில் நின்று நாங்கள் விலக்கப்பட்டு கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள மகிமையை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்ட எல்லா விதமான பொல்லாப்புகளின் சுவடுகளும் அவர்களை விட்டு நீங்கி போகச் செய்து நீரே பரிசுத்தமுள்ள மகிமையான ஒரு வாழ்க்கையின் ஊடாக அவர்களை அழைத்து சென்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன கர்த்தராகிய தேவனுடைய வாக்கு இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையை வரும்படிக்காக இந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு இவைகளுக்காக நீங்கள் ஊக்கமான மனதோடு கூட ஜெபிக்கிறது உண்டானால் இவைகள் உங்கள் வாழ்க்கையை நிறைவாக்கப்படுகிறதையும் பொல்லாப்பினால் உருவாக்கப்பட்ட எல்லா விதமான அக்னி ஆஸ்திரங்களும் நம்மை விட்டு விலகவும் தக்கதான புதிய நிலைகளை தந்து உங்கள் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.